உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 45:4, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என்னங்க, புதையல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. நமக்கு எங்கே பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு வேலை எங்கே கிடைக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? பொண்ணு எங்கே கிடைக்க போகுது தெரியுமா? மாப்பிள்ளை எங்கே கிடைக்க போகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? இப்போ என்ன தான் செய்கிறது? ஏசு பின்னாடி அப்படியே கண்ணை மூடிட்டு நடக்க வேண்டிதான். அவர் உங்களுக்காக அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து உங்களுக்காக பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அவர் கொடுப்பாருங்க. அவர் வேலை கொடுப்பார். அவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பார். அவர் கல்யாணம் பண்ணி வைப்பார். அவருக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு. உங்களுக்கு வேண்டியது அவருக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு. அவர் பின்னாடி போங்க. அவர் உடச்சி கொடுப்பார், தடைகளை உடச்சி கொடுப்பாரு. நீங்கள் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அள்ளிக்கோங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸி தான். நமக்கு தெரியுமா எங்கே இருக்குன்னு? தெரியாது. அது மனித அறிவு. நமக்கு இருக்கிறது மனித அறிவு. அதனால தான் தேவன் வரேன்றாங்க. உங்கள் தடைகளை உடைப்பதற்காக தேவன் தான் வருவார். நமக்கு தேங்காயை உடைக்க தெரியுங்க. கோவப்பட்டால் பாத்திரத்தை டம்மு டம்முன்னு போட்டு உடைப்போம் இல்லை? எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க வீட்டு இருக்குது. அங்கே போனால் தட்டெல்லாம் அப்படியே நல்லா நசுங்கி இருக்கும். தட்டெல்லாம் கேட்டனா அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கணவர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டு உடச்சிட்டாரு, அப்படி சொல்லுவாங்க அவங்க. அந்த தட்டெல்லாம் அப்படி நசுங்கி போய் இருக்கும். நம்மளுக்கு கோபம் வந்துச்சுன்னா அதான் செய்ய தெரியும், நம்மளுக்கு உடைக்க தெரியும், எதையாவது போட்டு உடைக்க தெரியும். நான் தேவன் வந்துட்டாருன்னா உங்கள் தடைகள் உடைத்தெறியப்படும். சரிங்களாங்க? உங்கள் தடைகள் உடையுது. எத்தனை தடைகள் இருக்குங்க உங்கள் முன்னாடி? அத்தனை தடைகளும் உடைத்து எரியப்படுது. இதுதான் தடை, அதுதான் தடை என்று நீங்கள் நிறையா யோசித்து வச்சுருக்கீங்களா? அத்தனை தடைகளையும் நம்ம தேவன் உடைப்பார். நம்ம என்ன பண்ணோம்? இயேசு பின்னாடியே போய் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஹீரோ இயேசு தான். அவர் பின்னாடி நடக்கணும். கண்ணை மூடிட்டு நடங்க. அவர் பார்த்துப்பார், அவர் கொடுப்பார். நம்மளால் நல்ல வேலையை தேடிக்க முடியுமா? நம்மளால் நல்ல தொழில் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. தேவன் இருக்கார், அவர் உதவி செய்வாருங்க. சரிங்களா? நம்ம யோவான் பார்த்தாங்களே தேவனை, எப்படி பார்த்தாங்க? இயேசுவை எப்படி பார்த்தாங்க? அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசிக்கும் ஒரு வெண்கலம் மாதிரி இருந்துச்சு. இப்போ வெண்கல பாதத்துள்ளவர், அவர் பாதம் உடையவர். அவரால் வெண்கல கதவுகளை உடைக்க முடியும். வெண்கல பாதம் வெண்கல கதவுகளை உடைக்கும், இரும்பு தாழ்பால்களை முறிக்கும். எல்லா தடைகளும் உடையுது. உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களாங்க? அவரை தடைகளை உடைக்க வர சொல்லணும். தேவன் இயேசு வரணும், தேவன் வரணும் இல்லை? அப்போ என்ன பண்ணுறது? எப்படி அவரை வர வைக்கிறதுனா, எல்லாம் உங்கள் வாயால் தான் வர வைக்க முடியும். உங்கள் வாய் தான், உங்கள் வாயால் முடியும். உங்கள் வாயை வச்சுட்டு தேவனை துதிங்க. சும்மா வச்சுக்காதீங்க வாயை. நல்லா தேவனை துதிங்க. துதிக்கிற இடத்துல யார் இருப்பா? நம்ம தேவன் வந்துடுவார். நிறைய துதிங்க. அவர் வந்துட்டார்னா உங்கள் தடைகள் உடைத்தெறியப்படும். சரிங்களா? நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கும். நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கும். எத்தனை பாட்டு தெரியும்? ஏசப்பா பாட்டு அத்தனை பாட்டையும் பாடி முடிச்சிருங்க இன்னைக்கு. கண்டிப்பாக புதையல் தான், பொக்கிஷம் தான். நீங்கள் எதை புதையலாக நினச்சி தேடிட்டு இருக்கீங்களோ, எதை பொக்கிஷமாக நினச்சி தேடிட்டு இருக்கீங்களோ அது கிடச்சிடும். நம்ம மோசேவும் அடிமை மக்களும் எரிகோ ஊருக்குள்ளே போகணும். ஆனால் அதுக்குள்ளே போக முடியல. அந்த ராஜா ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சுருக்காரு. எரிகோ கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன பண்ணுறது? எந்த கதவும் அந்த கதவும் திறக்கப்படலை. உள்ளே போகணும். அப்போது தேவன் என்ன சொன்னாங்கன்னா, 7 நாள் சுற்றி வாங்க. 7 நாள் அந்த கோட்டையை சுற்றி வாங்க பார்ப்போம். 7ஆவது நாள் நான் வருவேன், நான் உடச்சி தருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது 6 நாள் அவங்க சுற்றுனாங்க. 7ஆவது நாள் 7 தடவை, 7ஆவது நாள் மட்டும் 7 தடவை சுற்றுனாங்க. மற்ற நாள்லாம் ஒரு தடவை தான் சுற்றுனாங்க.
தேவன் வந்து 7வது நாளில் உடச்சி கொடுத்தாரு அந்த கோட்டையை. இவங்க ஜாலியாக உள்ளே போயிட்டாங்க. எரிகோ அந்த அந்த ஊருக்குள்ளே அவங்க வந்து அந்த ஊரை கைப்பற்றி அந்த எரிகோ ஊரை பிடிச்சாங்க. நம்ம தேவன் வராரு. எதெல்லாம் உங்களுக்கு தடையாக நிற்குதோ அந்த தடைகள் எல்லாம் தேவன் உடைப்பார். நீங்கள் போய் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்க வேண்டியது தான். சரிங்களா? அவர் செய்வாருங்க உங்களுக்காக, அவர் செய்வாருங்க. நம்ம அமைதியாக இருக்கணும். அப்படி இல்லை அமைதியாக மட்டும் இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணணும்னா பின்பற்றி போயிட்டே இருக்கணும். பாட்டு பாடுங்க, துதிச்சுக்கிட்டு பின்பற்றி போயிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான புதையல்கள் பொக்கிஷங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய தடைகள் எல்லாமே அப்படியே உடையுது. நீங்கள் வந்து உடைச்சி கொடுக்க போகிறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாமே கிடச்சிடுது. பொக்கிஷங்கள் புதையல்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குது. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்களும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய வருவீங்கப்பா. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.